வெல்கம் டு நெல்லை மார்க்கெட் ப்ரொஃபைல். நமக்கு இன்றைக்கி 19ஆம் தேதியோட, அதாவது செவ்வாய்க்கிழமையோட மார்க்கெட் எப்படி இருக்கும், மார்க்கெட் ப்ரொஃபைல் அனாலிசிஸ் படி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து இப்போ பார்த்துடலாம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணணும்னா, மந்த்லியோட ப்ரொஃபைல்லேருந்து நம்ம வந்து ட்ரேடு ஃபெசிலிட்டேஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ இப்போது மந்த்லி சார்ட்டுக்கு மார்க்கெட் ப்ரொஃபைலை பொறுத்த வரைக்கும் 1 டே டைம் ஃப்ரேம் தான் மந்த்லி சார்ட்டோடது. ஸோ நம்ம அதில் எப்போதுமே ஹையர் டைம் ஃப்ரேம்லேருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப கிளாரிட்டி கிடைக்கும். மார்க்கெட்டுமே ஹையர் டைம் ஃப்ரேமில் தான் ரொம்ப அதுக்கு தான் ரொம்ப ஒபே பண்ணும். ஸோ இப்போ நமக்கு மந்த்லி ப்ரொஃபைலை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாகவே செல்லிங்கில் தான் இருக்குது. இங்கே வந்து ஒரு சிங்கிள் பிரிண்ட் ஃபார்ம் பண்ணிடுறாங்க செல்லிங் சைடில். அதை நம்ம வந்து நோட் பண்ணி வச்சுக்கிடுவோம், 1 டே சிங்கிள் பிரிண்ட்டுன்னு சொல்லி. ஸோ முன்னாடி ஹிஸ்ட்ரியில் ஏதாவது ரெஃபரன்ஸ் இருக்கான்னு சொல்லி பார்க்கணும். அதில் கிட்டத்தட்ட ஜூன் மாதத்தோட பிஓசி வந்து 23,438. ஸோ அந்த பிஓசி வந்து நேற்று வந்து பிரேக் பண்ணியிருக்காங்க. பிரேக் பண்ணிட்டு பட் மார்க்கெட் வந்து மேலே தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இங்கே அந்த ஜோனை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஃபர்தராக இங்கே மந்த்லி பொறுத்தவரை இங்கே எதுவுமே ஸ்டாப் கிடையாது. இங்கே எதுவுமே பையர்ஸ் எதுவுமே இல்லை சொல்லப்போனால். பட் ஆனால் இப்போ அதே நம்ம வீக்லி பார்த்தோம்னா 4 ஹவர்ஸ்க்கு மாற்றணும். 4 ஹவர்ஸ் மாற்றிட்டோம் அப்படின்னா 4 ஹவர்ஸில் அதாவது இந்த வீக்கோடது, அதாவது மண்டேவோட மட்டும்தான் இதில் ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ இந்த திங்கள்லேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் அந்த வீக்லி ப்ரொஃபைல் ஃபார்ம் ஆகும். ஸோ அதில் எப்படி ரியாக்ட் ஆகிருக்கு அப்படின்னா, கிட்டத்தட்ட 2 சைடுமே கரெக்டாக ஒரு பேலன்ஸ் பண்ணிட்டுருக்காங்க. 2 சைடுமே நமக்கு டெய்ல் வச்சுருக்காங்க. மேலே செல்லிங் டெய்லும் வச்சுருக்காங்க, பையிங் டெய்லும் வச்சுருக்காங்க. ஸோ இதுலேயுமே நமக்கு ரெஃபரன்ஸ் வேறு முன்னாடி தான் டிஃப்ரென்ஸ் இருக்கான்னு சொல்லி பார்க்கணும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த டேட்டில் வந்து ஒரு பையிங் டெய்ல் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதாவது எந்த வீக் அப்படின்னா இதுவும் ஜூனில் உள்ள வீக்கில் தான். ஸோ அந்த பையிங் எக்ஸஸை வந்து நம்ம வந்து மார்க் பண்ணி வச்சுக்கணும். இந்த ஜோனுக்குள்ளே பையிங் எக்ஸஸ் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ வீக்லியும் நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஸோ அப்புறமா இப்போ வீக்கை பொறுத்த வரையில் மார்க்கெட் வந்து கரெக்டாக நேற்று என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, அந்த ஜூன் மாதத்தில் உள்ள பையிங் எக்ஸஸில் வந்த உடனே பையர்ஸ் வந்துட்டாங்க. இதை நம்ம ஸ்பிளிட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா தெரியும் நமக்கு. ஏ பீரியட் வந்து அந்த பையிங் எக்ஸஸை டச் பண்ண உடனே பையர்ஸ் வந்துட்டாங்க. இவங்க வந்து என்ன ரெஸ்பான்சிவ் பையர்ஸ். ஸோ அவங்க வந்த உடனே மார்க்கெட்டை திரும்பவும் என்ன கொண்டு போயிட்டாங்கன்னா, கிட்டத்தட்ட 400லேருந்து 513, கிட்டத்தட்ட 113 பாயிண்ட் கிட்ட மார்க்கெட்டை மேலே புஷ் பண்ணிட்டாங்க. ஸோ நமக்கு இது ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு புரியுது. இது வந்து ஒரு வீக்லி சப்போர்ட் சொல்லப்போனால். இப்போது நமக்கு டே வைஸ் பார்த்தோம், 30 மினிட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா டே வைஸ். இந்த டே வைஸில் என்ன நமக்கு ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா, ஸோ 30 மினிட்ஸில் வந்து ஆக்சுவலாக மார்க்கெட் ப்ரொஃபைலை வந்து பொறுத்தவரையில் 30 மினிட்ஸில் வச்சு தான் அனலைஸ் பண்ணுவாங்க. ஸோ 30 மினிட்ஸ் தான் ரொம்ப கரெக்டாக அனலைஸ் பண்ணக்கூடிய மெத்தடும் கூட மார்க்கெட் ப்ரொஃபைலை பொறுத்தவரையில். ஸோ இதில் நம்ம அந்த வீக்லி சப்போர்ட் எடுத்த பார்த்து இல்லையா. ஸோ அது கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஏபிசி இந்த 3 பீரியடுமே கரெக்டாக புவர் லோ ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ டி பீரியடு ஒரு டிபிஓ தான் கீழே வச்சிருக்குது. ஸோ நம்ம அதை பெருசாக கன்சிடர் பண்ண தேவையில்லை. பட் புவர் லோ ஃபார்ம் ஆன இடமே என்னென்னா அந்த வீக்லி சப்போர்ட்டில் தான் புவர் லோ ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அங்கேருந்து சப்போர்ட் எடுத்தவங்க மேலே கரெக்டாக புஷ் பண்ணி எஸ்டர்டேவோட பிஓசியவே பிரேக் பண்ணிட்டாங்க. அதாவது ஓப்பன் ஆனதே பிஓசி கீழே தான் ஓப்பன் ஆயிருக்கு. பட் ஓப்பன் டெஸ்ட் ட்ரைவ் கொடுத்து கீழே வந்தவங்களால இந்த இடத்துல ரியாக்ட் பண்ண ரெஸ்பான்சிவ் பையர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருந்திருந்தால் அந்த ஓப்பனிங் இனிஷியல் பேலன்ஸே பிரேக் பண்ணி மேலே கொண்டு போகிற அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருந்திருக்காங்க. பட் ஆனால் அவங்களால ரொம்ப தூரம் கொண்டு போக முடியல. அந்த பிஓசிக்கு மேலே ஒரு 2 டிபிஓ மட்டும் வச்சுக்கிட்டு ஜி பீரியடில் மட்டும் வச்சுட்டு திரும்ப மேலே கொண்டு வந்துட்டாங்க. ஏன்னா இந்த இடத்துல நமக்கு ப்ரீவியஸ் டேயில் பார்த்தீங்கன்னா அந்த 354,000 வால்யூம் இருக்கு இல்லையா. ஸோ இது வந்து செல்லர் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ அந்த வால்யூம் மாதிரி தான் அவங்களால போக முடியுது. கரெக்டாக பார்த்தீங்கன்னா நீங்கள் லைன் கூட போட்டு பார்க்கலாம். இந்த லைனுக்கு வந்த உடனே கரெக்டாக ரிஜெக்டை ஃபேஸ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா, சப்போஸ் இங்கேருந்து நமக்கு ரிவர்ஸ் ஆகுது, புவர் லோ ஃபார்ம் ஆகுது அப்படின்னா இங்கே நம்ம என்ட்ரியை ஒரு பை சைடு ஒரு என்ட்ரி பண்ணிவிட்டு நமக்கு கால் ஆப்ஷனை பை பண்ணிவிட்டு கூட ஆப்ஷனை பொறுத்தவரையில் இங்கேருந்து பிஓசி வரைக்கும் ஃபஸ்ட்டு டார்கெட் வச்சுக்கலாம். ஸோ இந்த பிஓசிக்கு மேலேயும் போகிறாங்க அப்படின்னா ப்ரீவியஸ் டேயோட பிஓசி வரைக்கும் நம்ம செகண்ட் டார்கெட் வைக்கலாம். மேபி அதுக்கு முன்னாடி இந்த ஓப்பன்லேயே மார்க்கெட் வந்து ஸ்லோவாகும். ஸோ இங்கே ஸ்ட்ராங்கான பையர்ஸாக இருந்தனால மார்க்கெட்டை அப்படியே 1 டைம் ஃப்ரேம் போட்டு மேலே வரை கொண்டு போயிட்டாங்க. ஸோ இந்த பிஓசி பிரேக் பண்ணுறாங்கனாலே அதுக்கு அடுத்த ஸ்டாப்பே இங்கே தான். ஸோ இந்த வால்யூம் செஷன் வால்யூம் பில்டப் ஆயிருக்கு இல்லையா, இந்த 354Kங்கிறது. ஸோ அங்கே வரைக்கும் கரெக்டாக அங்கே ஃபேஸ் பண்ணி ரிட்டர்ன் ஆகிருக்காங்க மார்க்கெட்டு. ஸோ அங்கே ரிட்டர்ன் ஆகிற மாதிரி இருந்தாலே நம்ம ஹெச்சில் அடுத்த ஒரு என்ட்ரி போட்டு, அதாவது புட்டை பை பண்ணிவிட்டு அடுத்து பிஓசி வரைக்கும் எடுத்துக்கலாம். அப்போ அதாவது இங்கே ஓப்பன் டெஸ்ட் ட்ரைவ் ஆச்சுல இங்கே ஒரு என்ட்ரி
ஓவர்ஹைலேருந்து இங்கே ஒரு என்ட்ரி, அப்புறம் இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகுது இல்லையா ஜி பீரியடில் வந்து, அதில் ஒரு என்ட்ரி வச்சு இங்கே பண்ணுறோம். கிட்டத்தட்ட ஒரு 3 என்ட்ரி ப்ராப்பரான சூப்பரான என்ட்ரி பண்ணிடலாம், பெரிய ப்ராஃபிட் பண்ணிடலாம் சொல்லப்போம். இதுதான் நேற்று நடந்ததோட ஹிஸ்ட்ரி. ஸோ இன்றைக்கி என்ன பண்ணலாம் அப்படின்னா மார்க்கெட்டு, இப்போ இன்றைக்கி கிஃப்ட் நிஃப்டி கூட என்ன ஆகுதுன்னா அந்த 23,530 சம்திங்கில் தான் ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ வந்து 580 600 அந்த ரேஞ்சுக்குள்ளேயே ட்ரேட் ஆகிட்டே இருக்குது. ஸோ இது என்ன ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னா, மேபி மார்க்கெட் ஓப்பன் கேப் அப் ஆகிச்சு அப்படின்னா, இந்த பிஓசிக்கு மேலே ஓப்பன் ஆகிச்சு அப்படின்னா, இங்கே வந்து ஓப்பன் ஆகி இங்கே பிஓசியை டெஸ்ட் பண்ணிவிட்டு திரும்ப மார்க்கெட்டு இந்த எஸ்டர்டேவோட ஹை வரைக்கும் போகலாம். ஸோ இந்த இதை கிளியர் பண்ணி ஆகணும். ஸோ இது சப்போஸ் இதுக்கு மேலே ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்னா, அதாவது 122K இருக்கு இல்லையா, இந்த 22க்கு மேலேயே ஓப்பன் ஆகிட்டு அப்படின்னா உடனே மார்க்கெட் மேலே போக ஆரம்பிச்சிடும். மேலே போயிட்டு இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸை ஃபேஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இங்கே 14ஆம் தேதியோட ஒரு செல்லிங் எக்ஸஸ் இருக்குது, நம்ம அதையும் லைன் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த 2 டிபிஓ இருக்கு இல்லையா, இது செல்லிங் எக்ஸஸ். ஸோ அந்த ரெண்டும் படிச்சோன்னா மேபி இங்கே ரெசிஸ்டன்ஸை ஃபேஸ் பண்ணுவாங்க. சப்போஸ் இதையுமே இங்கேருந்து ஒரு பெரிய பிக் பிளேயர்ஸ் ஏதாவது ஒன் டைம் ஃப்ரேம் போட்டோ இல்லாட்டி சிங்கிள் பிரிண்ட் வச்சோ வந்தாங்க அப்படின்னா அவங்க இங்கே வரைக்கும் ரீச் ஆவாங்க. கண்டிப்பாக இங்கே ரெசிஸ்டன்ஸை ஃபேஸ் பண்ணுவாங்க. இதுதான் நிஃப்டியை பொறுத்தவரையில் மார்க்கெட் ப்ரொஃபைலோட அனலைஸ். ஸோ அப் சைடு இது. டவுன் சைடை பொறுத்தவரையில் சப்போஸ் இதே வழியில் டவுன் சைடில் ஓப்பன் ஆகிட்டாங்க அப்படின்னா அதே மாதிரி அதாவது நேற்றைய மாதிரியே இங்கே ஓப்பன் ஆகி திரும்ப அதை டெஸ்ட் ட்ரைவ் எடுத்து மார்க்கெட்டை திரும்ப கீழேயும் புஷ் பண்ணுவாங்க. ஃபர்தராக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த சைடு காம்போசிட் செஷனை பொறுத்தவரையில் இங்கே வந்து பையர்ஸ் தான் இருக்கிறாங்க. செஷன் ப்ரொஃபைலை பொறுத்த வரைக்குமே நமக்கு பையர்ஸ் தான் இருக்கிறாங்க. இந்த இதுக்கு கீழே இந்த பிஓசிக்கு கீழே ஃபுல்லாக பையர்ஸ் தான் இருக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல பேலன்ஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. இங்கே பிஓசி ஃபார்ம் பண்ணி பேலன்ஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. இன்னும் ஸ்ட்ராங்கான செல்லர்ஸ் வந்தாங்க அப்படின்னா திரும்ப இந்த 4 ஹவர்ஸ் அதாவது நேற்று ஃபேஸ் பண்ண சப்போர்ட் இருக்கு இல்லையா, அந்த சப்போர்ட்டை காலி பண்ண ட்ரை பண்ணுவாங்க இன்றைக்கி. ஸோ இந்த இடத்துல பேலன்ஸை ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. ஒன்று இங்கே இல்லாட்டி இந்த இடத்துல, இந்த 2 தான் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் நிஃப்டியோட அனலைஸ் இன்றைக்கி மார்க்கெட் ப்ரொஃபைலை பொறுத்த வரைக்கும். அப்புறமா ஓஏ எப்படி பில்டப் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத ஒரு பார்த்துக்கலாம். ஆக்சுவலாக நேற்று 9 காலேருந்து 3 வரைக்குமான ஓஏ பில்டப் பண்ணதில் ஓவராலாக பார்த்தீங்கன்னா கால் ஓஏ சேஞ்சு தான் அதிகமாக இருக்குது. கிட்டத்தட்ட அதாவது காலை செல் பண்ணி வச்சுருக்கவங்க தான் அதிகமாக இருக்காங்க. அதான் மார்க்கெட் கீழே போகும்னு நினைக்கிறவங்க 2.5 கோடி கிட்ட செல் பண்ணிடுறாங்க. புட்டு வந்து 1.89 கோடி, அது கிட்டத்தட்ட 1.9 கோடின்னு வச்சுக்கலாம், 2 கோடின்னு வச்சுக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 1/2 கோடி கிட்ட நமக்கு செல்லர்ஸ் தான் அதிகமாக ஃப்ரெஷ்ஷாக பொசிஷன் எடுத்து பில்ட் பண்ணியிருக்காங்க டவுன் சைடுக்கு. ஸோ இண்டிவிஜுவலாக பார்த்தோம் அப்படின்னா எந்த இடத்துல அதிகமாக பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா 23,500 கிட்டத்தட்ட நமக்கு சொன்னால் பிஓசி இருக்கு இல்லையா, நமக்கு பிஓசி எவ்வளோக்கு 23,530 பிஓசி பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி மார்க்கெட் வந்து 23,530 கீழே ஓப்பன் ஆகுது அப்படின்னா நேற்று நடந்த கதை தான் அதே நடக்க போகுது. ஓப்பன் ஆகிட்டு ஒரு டிபிஓ 2 டிபிஓ டெஸ்ட் பண்ணிவிட்டு திரும்ப கீழே டவுன் சைடில் பண்ணிடுவாங்க. ட்ரைவ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த 4 ஹவர்ஸ் பையிங் எக்ஸஸை காலி பண்ணுறதுக்கு நீ வழி பண்ணலாம். இல்லாட்டி இந்த பிஓசிக்கு கீழேயே மார்க்கெட்டை பேலன்ஸ் பண்ணி இங்கே ஒரு பிஓசி பில்டப் பண்ணி மறுநாள் நாளாக கழித்து கூட இந்த இதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுதான் டவுன் சைடை பொறுத்தவரையில். ஏன்னா இங்கே 23,500 பார்த்தீங்கன்னா கால்ஓஏ சேஞ்ச் வந்து 35.99 லட்சம் சேஞ்ச் ஆயிருக்கு. அதாவது 9.7லேருந்து 3 வரைக்கும். அதுவே புட்டு ஓஏ பார்த்திங்க அப்படின்னா 17 லட்சம் தான் சேஞ்ச் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 2 மடங்கு அதிகமாக கால் செல்லர்ஸ் வந்து ஃப்ரெஷ்ஷாக பொசிஷன் எடுத்து ரைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது அதை தான் மீன் பண்ணுது. ஓவராலாகவும் செல்லர்ஸ் தான் அதிகமாக இருக்கிறாங்க. அதுவே ஸ்பாட் ப்ரைஸ்க்கு நியரில் என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கால்ஓஏ சேஞ்ச் வந்து 14.79 லட்சம் வந்திருக்குது, புட்டு ஓஏ வந்து 15.75 லட்சம் வந்திருக்கு. கிட்டத்தட்ட 23,400 பொறுத்தவரையில் கால்ஓஏ வந்து 19.36 லட்சம் போட்டிருக்காங்க, புட்டு ஓஏ வந்து 23 லட்சம். கிட்டத்தட்ட இதில் புட்டு ஓஏ கொஞ்சம் அதிகமாக இருக்காங்க, ஒரு 4 லட்சம் தான் ஃப்ரெஷ்ஷாக பொசிஷன் எடுத்து வச்சுருக்காங்க. மேபி இது வந்து இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பனிங்லே சேஞ்ச் ஆகக்கூடிய விஷயம் தான் ஓஏ பொறுத்தவரையில். பட் ஓவராலாக நேற்றோட மைண்ட் செட் வந்து செல்லர் ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க, பையர்ஸை கம்பேர் பண்ணும்போது செல்லர் ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னு சொல்ல வருது. ஸோ நமக்கு இன்றைக்கி இந்த ஓப்பன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஓப்பன். 23,530 மேலே ஓப்பன் பண்ணுறோமா இல்லை கீழே ஓப்பன் பண்ணுறோமாங்கிறத பொறுத்து இருக்குது. கீழே ஓப்பன் பண்ணால் செல்லருக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் மார்க்கெட்டை கீழே புஷ் பண்ணதுக்கு. மேலே ஓப்பன் பண்ணால் பையர்ஸ் அதில் ஒரு டெஸ்ட் எடுத்துகிட்டு பிக் பிளேயர்ஸ் வந்தாலோ சும்மா எஃப்ஐஐ ஏதாவது வந்தாங்க அப்படின்னா அவங்க அந்த இனிஷியல் பேலன்ஸ் அந்த 1 ஹவர் 10 காலுக்குள்ளே மார்க்கெட்டை இதை டெஸ்ட் அடிச்சுட்டு மேலே கொண்டு போனாங்கன்னா கிட்டத்தட்ட 23,700 சம்திங்க்கு கொண்டு போயிடுவாங்க மார்க்கெட்டை. கிட்டத்தட்ட இந்த 550லேருந்து 750 இன்றைக்கி அப்சைடு முடிக்கிறதா மார்க்கெட்டை இங்கே பேலன்ஸ் பண்ணி முடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதுதான் நிஃப்டியோட ஓவரால் அனலைஸ், ஓஏவும் மார்க்கெட் ப்ரொஃபைலும் சேர்ந்தது. ஓகே லைவ் செஷனில் நம்ம மீட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ.